வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு பிளாஸ்டிக் தாங்க. நம்ம பார்த்தா நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வெயிட்டை வேணாலும் வச்சுக்கலாங்க. வாங்க இந்த ஸ்டாண்டுக்கு எங்கே வாங்கலாம் எப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு நம்ம எடுத்த உடனேயுமே நம்ம பெருசாக ஸ்டாண்டெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் நம்ம இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். ஆண்கள் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அமைக்கணுமோ அதை முதல்லையே அமைச்சிருவாங்கங்க. நம்ம பெண்கள், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மாடி தோட்டம் வைக்கணுன்னா எடுத்த உடனே நம்மளால் விலை கொடுத்துடலாம் அதிக விலை கொடுத்து ஸ்டாண்டு வாங்க முடியாது. வீட்டில் அனுமதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா மாடியில் செடி வச்சா மண் விழுகும், தண்ணியெல்லாம் விழுகும்போது மாடி வீணாக போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அனுமதிக்கிறது பெரிய விஷயம். அதனால நாம் செடி வைக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம்னா மாடியும் பாதுகாப்பாக இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தா கிரைண்டர் ஸ்டாண்டு, பழைய ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியாதது தான். இதையும் வச்சுருக்கேன். எல்லாமே நமக்கு எது கிடைக்குதோ அதை நேரடியாக செடியில் கீழே தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டாண்டுகளில் வைக்கும்போது தரையும் நல்லா பாதுகாப்பாக இருக்குங்க. நாமளும் தைரியமாக செடி வளர்த்தலாம். எவ்வளோ பெரிய வெயிட்டான இதாக இருந்தால் கூட இந்த டேரு நல்லா தாங்குதுங்க. இது பாருங்கள், பப்பாளி மரம் நல்லா பெருசாக வச்சுருக்கேன். நல்லாவே பெருசாகவே வளர்ந்துருச்சு. நல்லா இந்த வெயிட் தாங்குதுங்க. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புகளாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த டேரு இருக்கும். இது பழைய இரும்பு கடைகளில் இந்த டயர் கிடைக்குங்க. ரொம்ப கம்மி விலை தான். ரொம்ப கம்மி விலையாக தாங்க இருக்குங்க. மீறினா ஒரு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் மரமும் ரொம்ப வெயிட்டான தொட்டி தான். இதையும் நல்லாவே இது வெயிட் தாங்குதுங்க. இது கீழே நம்ம மண் தூசியெல்லாம் இருந்தாலும் கூட்டுறக்கும் நல்லா இந்த மாதிரி கீழே விட்டு கூட்டுறக்கும் சௌகரியமாக இருக்கும். பரவாயில்லைங்க. இது நம்ம கம்மி விலையில் வாங்கினாலும் நல்லா உழைக்கும். இதாங்க அடியில் கீழே எவ்வளோ குப்பை இருந்தாலும் நல்லா நம்மளுக்கு கூட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. கீழே நம்ம தூசியே தங்க விட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கீழே விட்டு நல்லா கூட்டிக்கலாம். மாடியை எப்போவுமே க்ளீனாகவும் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றினாலுமே நல்லா எவ்வளோ தண்ணி கீழே வந்தாலும் அப்படியே காஞ்சிருங்க. இவ்வளோ தண்ணியெல்லாம் நாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அளவாக 2 கப்பு 3 கப்பு ஊற்றும்போது தண்ணியே கீழே வராது. மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த தண்ணி வெளியே இவ்வளோ வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தண்ணியை நிறைய ஊற்றி காமிச்சிருக்கேன். எப்படி வெளியேறுன்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி டேரை கீழே 2 டேர் 3 டேரு கீழே அடுக்கி வச்சுட்டு அது மேலே நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பகலை எதுவாக இருந்தாலும் சரிங்க வச்சு இது நல்லா உயரமாக வச்சுக்கலாம். இப்படி உயரமாக இருக்கும்போது ரொம்பவே நல்லா ஒரு துளி கூட குப்பையோ தண்ணியோ தேங்காது. நமக்கு கூட்டுறக்கும் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்குங்க. பராமரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் என் மாடி தோட்டத்துக்கு இதே தாங்க ஒரு 4-5 வருஷமாக இந்த டயரை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்மளால் இப்போ பிவி ஸ்டாண்டு இதெல்லாம் இப்போதைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அது நம்ம கண்டிப்பாக பின்னாடி வாங்கி அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாண்டு தாராளமாக தாங்குங்க. இது இந்த டயர் இத்து போகிறதே கிடையாது. நல்ல வெயிட்டு தாங்குதுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்குது ஹெவியாக. எல்லா பெரிய தொட்டியும் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இதே ஒரு டயர் வச்சாலே போதும். அது மேலேயே ஒரு தொட்டி வச்சுக்கலாங்க. எல்லா செடியும் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டயர் கிடச்சிதுன்னா உங்கள் ஏரியாவில் பழைய பொருட்களெல்லாம் வாங்குகிற கடையில், வேஸ்ட் பொருள் வாங்குகிற கடைகளில் கண்டிப்பாக இந்த டயர் கிடைக்குங்க. நீங்களும் வாங்கி தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வீட்டில் ஏதாவது ட்ரம்முங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ட்ரம்மு இருந்தாலும் வச்சு நான் இதுலேயும் நல்லா 4 ட்ரம்மை வச்சு பெரிய வெயிட்டான இதை வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.